என்புதூர் திக்ர் மஜ்லிஸ் சிஸ்தியா சேனல் சேலம். أصحابي كالنجوم بأيهم اقتديتم اهتديتم. صدق رسول الله صلى الله عليه وسلم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இன்பத்தின் தலைவர் சையதுல் அன்பியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், முஹத்திஸீன்கள், ஃபஸீலீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷேഖ்மார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள் பூரா உம்மத்தின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியார்களே, தாய்மார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய தோழர்கள் நட்சத்திரங்களை போன்றுள்ளவர்கள். அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேரில் பெறுவீர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார். சஹாபாக்கள் என்பவர்கள் ரசூலா கூட இருந்தவர்கள், அவருடைய தோழர்கள். இந்த தோழர்கள் ஆரம்பத்தில் ஈமான் கொண்ட சஹாபாக்கள் இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் ஈமான் கொண்டு பல கஷ்டங்களை அனுபவித்த சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அதற்கு பின்னாடி மக்காவிலிருந்து மதீனா வந்ததுக்கு பின்னாடி இஸ்லாத்தை விளங்கி அதற்கு பின்னாடி வந்து சஹாபாக்கள் இருக்கிறாங்க. ஆனால் மக்காவில் கஷ்டப்பட்ட சில சஹாபாக்களுடைய அமைப்பு வேற, மதீனாவில் இருந்து சஹாபாக்களுடைய அமைப்பு வேற. என்ன வேற வேற தான் இருந்தாலும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக பத்ர் களத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்களை பற்றி மேன்மை பேசினார். பத்ர் களத்தில் வந்து 313 சஹாபாக்கள் கலந்துக்கிட்டாங்க. அவங்க ஏன் கலந்துக்கிட்டாங்க, இதனால இந்த யுத்தம் வந்துச்சு தன் பொழுது நம்ம வந்து எப்பொழுதுமே ஒப்பு சண்டைக்கு போகிறது இல்லை. ஆனால் சண்டைக்கு வந்தாக்க அதை எதிர்த்திக்காம வர்றது எதிர்ப்போம். ஒரு மனிதர் இல்லாம ஃபைட்டு போட்டு சட்டை போட்டு நல்லா வாசி கட்டிக்கிட்டு சூட்கேஸோடு வந்தார். பஸ்ஸை விட்டு இறங்குறாரு. 4 ரோடையும் சுற்றிக்கிட்டு 4 பேரை கப்பையை காட்டி நடத்துறாங்க. விரட்டி சுடுதுக்குள்ள ஆகிறாங்க. கொடுத்துட்டார். வாத்தியை கட்டுறாங்கிறாங்க, வாத்தியை கட்டார். சேவல் இருந்தாங்க, அதை எடுத்துட்டார். சட்டையை கட்டுறாங்க, சட்டையும் கட்டி கொடுத்துட்டார். பணியை கட்டுறாங்க, பணியை கட்டி கொடுத்தாங்க. கடைசியில் கைலியை அவுத்துக்குள்ளான்னு சொல்லும்போது தான் இது வேற போச்சு. இதுவரைக்கும் நம்மளால் கொடுத்ததை கொடுத்தோம், இனிமேல் வந்து நான் சும்மா முடியாது என்பதாக முடியாது கூட சொல்கிறார். வாங்கடா பார்க்கலான்னு ஒரு பைக்கை முழுங்குறாங்க இல்லையா, படிக்கணும். ஏன் அப்படின்னாக்க அவங்களாம் உயிருக்கு பயந்து சண்டைக்கு வர்றாங்க. ஒரு உயிரவே பெருத்துட்டாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு பின்னாடி இப்போ இருக்குது உயிர் மட்டும்தான். மானத்தை மறைக்கிறதா அல்ல சண்டை போடுறதா போது மானத்தை மறைக்கிறதே பெருசு, உயிர் போனால் பரவாயில்ல அப்படின்னு சண்டைக்கு போனாலே எடுத்தான். இது இஸ்லாத்துடைய மேம்பாடு தான். யாருமே என்ன சாப்பாடு அந்ததுக்கு போகவே இல்லை. ஆனால் அங்கே உத்தரவிச்சு எப்படி உத்தரவிச்சு அப்படி கேட்டாக்க சாபாக்கள் வந்து மதீனா வாசிகளை
அப்படின் பொழுது நம்ம மக்களும் போது எவ்வளோ செஞ்சு பார்த்தோம், ஒன்றும் நடக்கலை. ரசூலுல்லாஹ் நாபில்லா முயற்சி பண்ணோம், அதுவும் நடக்கலை. மதீனா போயிட்டாங்க. மதீனா சாதாரண மனிதங்க, விவசாயிகள் தான். அவங்களுக்கு பெரிய ஒரு வலுவான ஆதாரம் கிடையாது. இங்கேருந்து போனவங்க தான் இருக்கிறாங்க. என்ன செய்யலாம் அப்படின்ட்டு மக்கள் வாசிகள் ஆலோசனை செய்கிறாங்க. ஒரு வியாபாரத்துக்கு அபூ சுஃபியான் தலைமையில் வியாபாரம் அனுப்புனாங்க. வியாபாரத்துக்கு அனுப்பி நிறைய முதலீடு கொண்டு வருவோம், அது வரக்கூடிய காசு வச்சு ஆயுதங்கள் வாங்குவோம், ஆயுதங்களை வாங்கி மதீனாவாசிகளை எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிடுவோம் அப்படின்னு திட்டத்தில் அவங்க அங்கே மறுபடியும் வியாபாரம் போனாங்க. இந்த செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஜெபேஸ்வர வாசின்னு சொல்லியிருக்கான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க அப்படின்னாங்க, இந்த வியாபார கூடத்தை வளர்ப்பதற்காக வேண்டி ஒரு சின்ன ஒரு குழு அமைக்கிறாங்க. எதுக்காக வேண்டி வியாபார கூடத்தில் உள்ள அடித்து பிடுங்கி அவங்க அந்த பொருளாதாரம் கொண்டு போகக்கூடாது என்பதை தடுப்பதற்காக வேண்டி ஒரு இதை அனுப்பிக்கிறாங்க. இது எப்படியும் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன் நாங்கள் நிறைய ஆயுதங்கள் நிறைய பணம் கொண்டு வரும்பொழுது முன்னாடி என்பதை அனுப்பி அவங்க எப்போது ஒழுங்காக்கூடிய பழக்கா சாபாக்கள் வந்து குறிச்சிட்டு இருந்துச்சு. அந்த கொள்கை பார்க்குறாங்க, நம்மளை ஒழுங்குல மற்றும் பறிமுதல் செய்வதற்காக யாராவது வராங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக வேண்டி 2 பேர்த்துக்கு கொண்ட குழு அனுப்பிக்கிறான். முன்கூட்டியே அனுப்பி வச்சா ஒரு கிணறு, அந்த கிணத்து பக்கத்தில் பார்க்குறாங்க ஒட்டகத்தினுடைய சாணங்கள் இருக்காங்க. இந்த பார்த்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க, இது மதீனாவிலிருந்து யாரும் வந்திருக்கிறாங்க, அதனால் நம்ம இந்த வழி வரக்கூடாது அப்படின்னு சொல்லு மட்டும் இல்லாமல் மக்காவுக்கு தூதரிப்பிட்டாங்க. எங்களை வியாபாரம் கூட பிடிக்கிறதுக்காக வேண்டி மதீனாவிலிருந்து ரசூலுல்லாஹ் ஒரு கூட்டத்தை அனுப்பி வச்சிருக்கிறாரு, அதில் எங்களை காப்பாற்றுறாங்க, நீங்கள் ஒரு யுத்தத்துக்காக வேண்டி புறப்பட்டு போகணும் அப்படின்னு அபிஷேகம் தகவல் சொல்லிக்கிறார். சொல்லு மட்டும் இல்லாமல் வேறு வழியில் மக்காவுக்கு வந்ததாவட்டி கடலோர பாதையாக தேர்ந்தெடுத்தார். அப்படி தேர்ந்தெடுத்து போயிட்டு பொழுது மக்காவில் இருந்த அபூஜஹலுடைய தலைமையில் 1000 பேர் கொண்ட ஒரு குழுவை பெறப்பட்டு, என்னடா நம்ம அனுப்பி வச்ச வியாபார கூட்டம் அவங்களுக்கு இப்படி தெரியும். முதல்ல கொண்டு 2வது வியாபார கூட்டத்தை புரிஞ்சது போய் கொண்டாங்களா விடக்கூடாது என்பதற்காக வேண்டி இவங்க அந்த அஸ்திவாரத்திலேயே அப்படியே அடியோட மதீனாவாசிகளை ஒழிச்சு விட திட்டத்தோட அபூஜஹலுடைய தலைமையில் எல்லா ஆயுத பாணிகளாக நல்ல பயிற்சி பெற்றவர்களாக, ஏன்னா அவங்க சட்டம் அவருடைய பழக்கத்தில் உள்ளது. அவங்க அந்த பயிற்சி பெற்றதுனால அதை ஆயுத பாணிகளோடு 1000 பேர்த்த அபூஜஹல் தலைமை கொண்டு வரும். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் தஆலா கனவுக்கு தோன்று சொன்னால் உங்களுக்கு 2ல் ஏதாவது ஒன்று பிடிச்சி கிடைக்கும். ஒன்று இந்த வியாபார கூடத்தை பிடிச்சி அது ஞாபகம் இல்லையா, ஒரு தான் நீங்கள் பிடிக்க முடியும். அப்படி இல்லையா மக்கால சொல்லக்கூடிய அபூஜஹலுடைய அவங்கள நசிக்கிறீங்க. இது 2 ஏதாவது கிடைக்கும் என்று நல்லா சோதிச்சு சொல்லிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வேணும், சரி பண்ணிட்டாங்க. மக்காவோட மதீனாவிலிருந்து பரப்பு வர்றாங்க, பரப்பு வர்றாங்க. பதினெண்டு இடத்துல 2 முகாம் இருக்காங்க. ஆனால் சஹாபாக்கள் ஆயுதங்கள் எது கிடையாது. ஆனால் அவங்க 1000 பேர் ஆயுதங்களும் இருக்காங்க. இவங்க எந்த ஆயுதம் கிடையாது. ஆயுதம் இல்லாமல் வந்தாலும் கூட ஈமானுடைய பலம் இருந்துச்சு. ஈமானுடைய பலம் இருந்தால் எப்பேற்பட்ட ஆயுதம் இருந்தாலும் இருந்தலாம், அல்லாவுடைய உதவி கிடைக்கும். பதில் களத்துக்கு வர்றாங்க. இப்போ எதிர்கள் வந்திருக்காங்க தெரியுமா இல்லையா? உழவு பார்க்க வந்தான் உடனே சாப்பாடு பிடிச்சிட்டு எதிர் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிட்டான். அதை அடித்து பார்த்தாங்க, எழுத்துட்டு பார்த்தாங்க, ஒன்றும் சொல்லவே இல்லை. உடனே ரசூலுல்லாஹ் வந்தாங்க, என்ன பாருங்க, இல்லை என்ன சொல்லுவாங்களா அவன் அடிப்பா சொல்லலாம், இல்லை விட்டு போவாங்க வேலைப்பான் வந்தான்.
வந்தோடனே கேட்டாங்க, இப்போ நல்லா இருக்கியா? அரபியுடைய பழக்கமே எப்படின்னாக்க எப்போதுமே முதல்ல சொல்லாத சலாம் சொல்லி சோகம் சேர்ப்பாங்க, அப்போ தான் செலவுவாங்க. அவர் பழக்கம் முடியாது. அந்த அடிப்படையில் அந்த மனிதர் பார்த்துக்கிறாங்க, நல்லா இருக்கியாப்பா கேட்டாங்க. ஆமாம், ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை விட்டு சாப்பிடுவீங்க? சொன்ன சந்தோஷம் இயல்புச்சு. அதான் வாடகைக்கு 10 விட்டு போகும். ஒரு 10 விடனா ஒரு 10 விட்டதுக்கு 100 பேர் சாப்பிடணும். அப்போ 1000 பேர் வந்து அப்படின்னு இந்த அறிவு நுட்பத்தை பயன்படுத்தி செலவாக சொல்லக்கூடிய வார்த்தை. அதே மாதிரி 1000 பேர் இருந்தாங்க. சரி, இப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது அபூஜையில் 1000 பேர்த்தோடு வந்துருக்கலாம். இங்கே வந்து 330 பேர் இருக்காங்க. இப்போ இவங்கள்ட்ட வந்து எந்த பலமும் கிடையாது. சாபாக்கிட்ட ஈமானுடைய பலம் இருக்குது. இவங்க இப்படி ஈமானோட பலத்தை வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே அல்லாஹ் தஆலா சாபாக்கள் உதவியாக 3000 வழக்கமாக முதல் அனுப்பி வச்சு, அப்புறம் 2000 அனுப்பி வச்சு 5000 பேர்த்து அனுப்பி வச்சான். அதாவது உம்ராவுக்கு போனவர்களுக்கு 5 போல தெரியும் எந்த மலை வழியாக அந்த சாபாக்கள் அந்த ஜிப்ரீல் முதற்கொண்டு அந்த மலைக்குமாரி இறங்கி வந்தால் இன்னும் அடையாளம் இருக்குது. அந்த இந்த 5000 பேர் கொண்ட அவர்கள் ஆயுதமாடிட்டு வந்தாங்க. அதனால் இந்த மக்காவாசிகளால் ஒரு விஷயம் இல்லை, தோத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 80 பேர் குடிச்சு போட்டாங்க. அது மக்காவாசிகள். இவங்க மிச்சத்தெல்லாம் 70 கை செஞ்சாங்க. சரி, இப்போ இதுதான் நினைச்சு இவங்க வந்து சண்டைக்கு போகணும்னு ஆசையெல்லாம் இல்லை. ஆனால் அவங்க வந்துட்டா சண்டைக்கு ரோட்டு. இப்போ என்னது நம்ம திரும்பி போனோம்னாக்க ஊரில் வந்து அடிச்சிடுவோம். அதனால் எதிர்த்துக்கிறதுக்கான செலவாகல எங்களோட மதீனாவில் வந்து கிட்டத்தட்ட 200 மைல் தப்பாக வந்தாங்க. எப்படி வந்தாங்க, எதில் வந்தாங்க, என்ன சாப்பிட்டாங்க ஒன்றும் தெரியாது. அவங்களுக்கு புரியல. ஆச்சரியமாக இருக்குது. நோம்பு கூடிய காலம் வர 13 பிறப்பு வராங்க. பசி பட்டியாக அரோரையா தண்ணியை குடிச்சுட்டாங்க வர்றாங்க. சரியான நோம்பு ஆகாரம் கிடையாது. அந்த அதோடு வந்துட்டாங்க, சண்டைக்கு ரெடியாக இருக்கிறாங்க. தினத்தில் பக்கத்து குருசிகள் தோற்று போயிடுச்சு. இப்போ சல்லல்லாஹு சொல்கிறாங்க, பதில் களத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அந்த சாபாக்கள் முதன்மை பெற்றவர்கள். அது யாரும் சொல்லவே இல்லை. சல்லல்லாஹு முன்னாடி வந்து நிறைய வந்தாங்க, நிறைய பேர் ஈமான் பண்ணாங்க, தியானம் பண்ணாங்க. அது விழாவிலாங்க அவங்க ஈமான் விட்டு அவர்கள் அவளை அடித்தா கும்பத்தான் தெருவோட வாட்டலாம் என்ன செஞ்சாங்க. ஆனாலும் அல்லாஹ் சொல்ல. ஆனால் இந்த சகாபாக்களை பற்றியெல்லாம் மேன்மையாக பேசப்படவில்லை. ஆனால் பதில் களத்தில் கலந்து கொண்ட பிலானில் இருந்த பதில் கொண்டு யார் யாரெல்லாம் கலந்து கொண்டாலோ அவங்களுக்கு தான் பேச. ஒரு இஸ்லாத்தில் அடிப்படையில் பழக்கம் இருக்குது. ஒரு இந்துக்கு போனாக்க அது சாபாக்கள் இருக்கான்னு கேட்பாங்க. இருக்காண்டா அவங்க முன்னாடி போட்டு பறக்கிறதுக்கு அவங்க முன்னாடி போய் சண்டை போடுவாங்க, வெட்டி அடிக்கும். இவங்க பதிலுடைய சாப்பாடு முடிஞ்சதுக்குள்ளாடி அப்புறம் இது போகிறதாங்க ஒவ்வொருடைய வந்து இல்லை கதவு சாப்பாடு முன்னாடிப்படுவாங்க. இது தொண்ணூற்றி ஒன்று. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு முன்னாடி ஜாலூத் என்ற அரசருக்கும் நம்ம யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தாரை பற்றியில் பிரச்சனை வச்சு அப்போ என்ன செஞ்சாங்கன்னாக்க மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலடி செருப்பு, ஹார்மனுடைய அவருடைய தலப்பா எல்லாத்தையும் ஒரு பெட்டியில் வச்சு முன்னாடி வச்சுட்டாங்க. ஏன் பார்க்குறீங்க? இது அவங்களுடைய பறக்கத்து, இதனால வெட்டி கிடைக்கலாம். அப்படித்தான் வெட்டி கிடைச்ச ஒரு வந்து அந்த இதில் தான் தாங்க தாவூத் சில ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆடு மேய்ச்சிக்கும் போது யுத்தத்துக்கு வந்து அவருடைய சாக்கெல்லாம் யூசனுடைய கூட்டத்தாரில் போயிட்டு இருக்காங்க. தாவூத் வந்து சீர்திருத்து அப்படி அதனுடைய தாவூத்லாம் ஆடு மேய்ச்சிருந்தவங்க பண்ணிட்டு போகிறாங்க. போகும்போது 3 கண்ணு சொல்லிச்சா இந்த கல்லை எடுக்க நினைச்சிருப்போம்
நான் தாமோதாசன் வந்து நான் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே கல்லை எடுத்துக்கலாம். ஆனால் அங்கே எப்படின்னாக்க அந்த அதுக்கு தளபதியாக தாழ்வு சொல்லக்கூடிய ஒருத்தரை வந்து நினைச்சுக்கணும். அவர் அறிவு செய்தார். யார் ஜாபுதின் அரசனை அரக்கனை அந்த பயங்கரமான வீரனை கொலை செய்தாங்களோ அவர்களுக்கு ஆட்சியில பாதை கொடுத்துறேன், மகனை காமலுக்கு கொடுத்துறேன்னு அவர் பரசாட்சி. இது தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியாது. சரி போய் என்ன செய்யலாம்னா போய் அந்த கல்லை விட்டு எறினாங்க. நேராக தாவூத் அரசனுடைய தலையில் பட்டு அவனை ஆரம்பிச்சு ஒத்தப்பேன். இந்த செய்தி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தெரிஞ்சோடனையும் அது கொடுத்தோடையும் அது கூட ஒரு ஓடாங்க வெற்றி கிடைச்சிச்சு. வெற்றி கிடைச்ச உடனேயும் சொன்னது மாதிரியே தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆட்சியில் பாதையை கொடுத்து மகனைக்காரங்க கொடுத்தாங்க. நிர்வாகம் சரியாக செஞ்சது காரணத்தினால இவங்களுக்கே இல்லாத ஒரு முடிவு போட்டுச்சு. அப்படித்தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அரசாக வந்தாங்க. அதுக்கப்புறம் சுலைமான் அரசாக வந்தாங்க, அப்படி மகனார் வந்தாங்க. என்னங்க உலகம் ஊராட்சி செய்யக்கூடிய ஆற்றலாக தான் கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு ஆற்றலாக கொடுத்தாங்க. சரி கை ஆக சொல்றது நோக்கம் என்ன? சும்மா பண்ணலாம் பேசாரா சொல்றது நோக்கம் என்னன்னு சொன்னாங்க. வழக்கத்துங்கிறது வந்து சாபாக்களை முன்னெடுத்து தான் பழக்கம். பதில் சாபாக்களை முன்னாடி பண்ணாங்க, அவரை வெட்டி சொன்னாங்க. பதில் சாபாக்களை முன்னாடி பண்ணாங்க, வெட்டி அடிச்சு. அதே போல பன்னீர்செல்வர்கள்ல ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய தலப்பாகையும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய செருப்பையும் ஒரு பெட்டியில வச்சு முன்னாடி வச்சாங்க. அப்பதான் ஒரு வெற்றி கிடைச்சு. வெற்றி கிடைச்சதுனால இது முடிச்சிச்சு. கொஞ்ச நாள் என்ன ஆகிறது, பெட்டி காண போயிடுச்சு. பெட்டி காண போனதுனால எவ்வளவு நஷ்டமே நஷ்டம்தான், வெற்றியும் கிடைக்கல. அது பின்னாடி ஒரு காலத்துல ஒரு அந்த தாவூத் அரசனை எடுத்து போறதுக்காக வேண்டி ஒரு தளபதியை நினைச்சு கொடுங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டான், எங்களை ரொம்ப தொல்லைப்படுத்திட்டான், அதனால நான் அவனுடைய வென்று நாங்கள் செய்யணும் அப்படின்னு நம்முடைய மனுஷர்கள்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ அங்கே போல சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு தளபதி நினைச்சு கொடுக்கணும். தளபதி யாரை போடுறது அப்படின்ட்டு பேச்சு வரும் பொழுது அப்ப ஆலோசனை பண்றாங்க. ஆலோசனை பண்ணும்போது அப்போ கூட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதெல்லாம் யாருந்தா இவங்க சண்டை போடுறதுக்கான ஒரு தளபதி கேட்குறாங்க, யாராவது கூப்பிடாங்க போது அவங்க என்ன சொன்னா தாவூத் வந்துருக்கிறாரு, அவர் வந்து நீங்க தளபதி நினைச்சிருக்காங்க. அவரை தளபதியாக நியமிக்கிறதுக்காக வேண்டி அதாவது அறிவு செஞ்சாங்க. மக்கள் வந்து குழப்பாய் போட்டுச்சு. என்ன குழப்பப்பட்டுருச்சு அப்படின்னாக்க அவரோட வீரர்கள் நாங்கள் இருக்கிறோம், அவரோட செல்வாக்கு நாங்கள் இருக்கிறோம், பணப்பழம் இருக்குது, எல்லாம் இருக்குது, எங்களோட அவரே போகலாம் அப்படின்ட்டு அந்த நபி சண்டை போனாங்க. நபி சொன்னாங்க, இது அல்லாட உத்தரவுப்பா, என்னுடைய உத்தரவு இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அவர் கேட்கல. இருந்தாலும் கூட சரி இப்போ என்ன செய்யலாம் அப்படின் பொழுது இப்போ எல்லாமே அரசு கொடுத்தாங்க. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த காலில் செருப்பும் அதில் தலப்பா உள்ள அந்த பெட்டியை மீண்டும் அதை காணப்படுறதை கொண்டு வந்து ஊராது அப்படியே பறந்து வந்தாங்க. பறந்து வந்து யார் வீட்டில் அந்த பெட்டி இறங்குதோ அவரை தலை காமிக்கணும் அப்படின்னு முடிச்சுட்டாங்க. நான் போல அப்படியே தமிழ் மலாயக்கா வழக்கமான பெட்டி சொந்தம் தான் சொல்வது குரல் வந்து நான் சொல்றது. அப்ப அதே போல வந்து தாவூத் வீட்டில் வந்து இறங்குற முடியும். அப்ப அந்த நபி சொன்னாங்க, இதுக்கு எல்லா தகுதி இருக்குது, பணம் இருக்கலாம் பெருசுல இல்ல, அல்லா பிரதம் பஸ்து வளர்ந்துச்சுங்க, உடல் பருப்படான உடம்பு பகையத்தான் உடம்பு பார்த்து பயம் இருக்கணும், அந்த உடம்பு இருக்குது, கண்ணியானது இருக்குது. இது ரெண்டுதே தலைமை பதவிக்கு தகுதியானது, பணம் அல்ல, செல்வாக்கு அல்ல.
அப்படின்னு அந்த மக்களுக்கு மத்தியில் அந்த நபி பிரகடனப்படுத்தினாரு. அப்புறம் அவங்கள சொன்னாங்க. சரி, போட்டதுக்கு பின்னாடி தாவூத் அந்த தாசர் அரசு மக்களை சோதிக்கணும். எப்படி சோதிக்கணும்? என் பேருக்கு நடக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக வேண்டி அந்த யுத்த நடச்சிருக்கான்னு போகும்பொழுது சிலவர் என்ன செய்யுது, சுண்டல் போகிறது, சிலவர் உண்மையாக போகிறாங்க. இடையில ஒரு ஆறு வந்துச்சு. அந்த ஆறு தூக்கி சொல்கிறாங்க, யாரும் இந்த தண்ணியை குடிக்கக்கூடாது. அப்படி ரொம்ப தாழ்ந்தாங்க, ஒரு படம் குடிச்சுக்கிட்டாங்க. வந்ததும் கடுமையான வெயில் வந்தாங்க, கஷ்டப்பட்டு வந்துருக்காங்க, தண்ணி கடுமையாக இருக்குது. இவங்க வந்து போகிறாங்க, நான் இவருடைய பேச்சுக்கு நீங்கள் கட்டுப்படுத்த முடியலா இருந்தால் ஒரு மடம் போட்டு தட்டு முடிய அப்படி பிடிக்காதுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மாட்டாங்க. என்ன ஒரு தலை கொடுக்குறது மனுஷனுக்கு நேரங்காலம் தெரியாது, இவ்வளோ கஷ்டப்பட்டு வரோம், அவன் தண்ணி முடியாது சொல்லாத அப்படின்னு நேரத்தில் நிறைய பேர் பைக் ஃபுல்லாக தண்ணி குடிச்சாங்க. யார் அவன் பேச்சை கேட்டு உணவு கொடுத்தாங்களோ அவங்களாம் தெம்பா இருக்காங்க. யார் ஃபுல்லாக இருந்தாங்களோ அவ்வளோ சோம்பேறிட்டாங்க. இது அப்படின்னு இது நம்ம உட்காந்துட்டாங்க, அப்படின்ட்டாங்க. யார் கம்மியாக குறிச்சோ அவங்க பிறந்தவங்க கம்மியாக வலப்பத்து பேத்தல் கசீரத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குறைவான இந்த கூட்டமும் அந்த ஆசக்கூடிய அரசுடைய மிகப்பெரிய கூட்டத்தை எதிர்த்து சண்டையிட்டு இது வெற்றி கிடைச்சது அப்படின்னு சொல்லப்படுது. என்ன காரணம் அப்படின்னாக்க, இந்த கம்மியான பேர் இருந்தாலும் கூட அவங்கள்ட்ட ஈமான் மழை போச்சு. அவருடைய தளபதிக்கு முழுமையாக கட்டுப்பட்டாங்க. அதான் தளபதிக்கு கட்டுப்படக்கூடிய யார் இருந்தாலும் சரி, யாரை வந்து அப்படிதான் நியமிக்கிறோமோ அவருக்கு நாம் கட்டுப்பட்டு இருந்தோம்னாக்க வெற்றி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தம். அந்த அடிப்படை